வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு குக்கிங் வீடியோவுக்கு உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன். சட்னி அப்படின்னாலே அதில் பல வகை இருக்குது. அதில் ஒரு சில சட்னி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், எல்லாருக்கும் பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமான ஒரு சட்னி வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலை சட்னியில் 2-3 வெரைட்டி இருக்குங்க. அதில் இன்னைக்கு நான் பண்ண போகிறது என்னோட ஸ்பெஷல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படி டேஸ்டியான அந்த வேர்க்கடலை சட்னியை, ஹெல்த்தியான வேர்க்கடலை சட்னியை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இந்த வேர்க்கடலை சட்னிக்கு நமக்கு தேவையானது இதுதான். 1 கப் வேர்க்கடலை எடுத்துட்ருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி எடுத்துட்ருக்கேன். அப்புறம் ஒரு 10-12 பூண்டு பல், ஒரு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். அப்புறம் நான் காரம் கொஞ்சம் அதிகமாக போடுவேன், அதனால ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு கோழி குண்டு சைஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த சைஸ் புளி. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த புளியை அப்படியே கூட போட்டு அரைக்கலாம், இருந்தாலும் லேசாக நம்ம ஊற வச்சுக்கலாம். அதனால கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி லைட்டாக ஊற வச்சுட்டுறேன். ஸ்டெப் நம்பர் 1, நம்ம எடுத்துக்கிற வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையோ பச்சை வேர்க்கடலையோ ஒரு வாட்டி வறுத்துக்கலாம். பச்சை வேர்க்கடலைன்னா நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலைன்னா ஒரு வாட்டி சும்மா அந்த சூடுக்காக, அந்த வாசத்துக்காக வறுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். நம்ம வேர்க்கடலை கொட்டிடுவோம். நான் இன்னைக்கு வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்துட்டு இருக்கேன், இருந்தாலும் நான் வறுத்துப்பேன். நான் வந்து ஒரு 5 நிமிஷமா வறுத்துட்டு இருக்கேன். அது பெரிய ஃப்ளேம்ல வச்சு வறுக்கிறேன். வாசம் வர ஆரம்பிக்கும், அப்பயே உங்களுக்கு நல்லா தெரியும் அது வறுப்படுதுன்னு. அந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஓரமா எடுத்து வச்சிடலாம். இப்போ வேர்க்கடலை வறுத்து அது ஆறட்டுன்னு எடுத்து வச்சிட்டோம் இல்லையா, அது ஆறிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு கொஞ்சமா ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அதை அதில் போட்டுக்குவோம். அது பொரிய ஆரம்பிக்கட்டும். இப்போ நம்ம காரத்துக்குன்னு எடுத்துட்டு இருக்க காஞ்ச மிளகாயும் அதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே இந்த வாசம் தான் உங்களுக்கு தெரியும். காஞ்ச மிளகாய் போட்டோன்னு ஒரு வாசம் வருதுல, இது கூட லைட்டாக அப்படி புஃப்னு வரும் இந்த காஞ்ச மிளகாலாம் பார்த்தீங்கன்னா. ஓகே, இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதை போடுறோம். இப்போ அந்த மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுட்டு வதக்கணும். இப்போ வெங்காயம் போட்டு அது வதங்க ஆரம்பிக்கும் போதே நம்ம சட்னிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்றது இல்லை, அந்த கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பூண்டு அப்படி கொட்டிட்டு சும்மா ஒரு 2 வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பூண்டு ரொம்ப வதங்கணுன்றது இல்லை, எனக்கு வந்து வேர்க்கடலை சட்னியில் பூண்டோட பச்சை வாசம் தான் ரொம்ப பிடிக்கும். வேர்க்கடலை ஆற விட்டோம்ல, இப்போ வெங்காயத்தை ஆற விடுவோம். வெங்காயம் ஆறுற இந்த டைம்ல நம்ம வேர்க்கடலையை தோலெல்லாம் நீக்கிட்டு அரைக்கிறதுக்கு ரெடியாக எடுத்துக்கலாம். ஈஸியாக அந்த தோலை எடுத்துட்டு வேர்க்கடலை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ இந்த காஞ்ச மிளகாய் வெங்காயம் பூண்டு இதை மட்டும் ஒரு ஓட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேர்க்கடலை சேர்க்க போறோம். இது போதும். இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்க வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருக்க இந்த கோழி குண்டு சைஸ் புளியும் இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாகவே அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த சட்னிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம். எடுத்தோன்னே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு கடைசியாக உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் நல்லாவே தண்ணி சேர்ப்பேன், நீங்களும் நல்லா தண்ணி சேருங்க. ரொம்ப வேணாம், ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இட்லிக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்படி மிக்சிலேயே கொஞ்சம் சட்னி ஊற்றிட்டு இருக்கோம்ல, அதை எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டம் தோணுச்சுன்னா தண்ணி ஊற்றிட்டு இப்படி 2 சுற்றி எடுத்தீங்கன்னா அழகாக வந்துடும் க்ளீனாக. ஸோ நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதக்கும் போது இதில் உப்பு போட்டு வதக்கணும் இல்லையா? இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, உளுந்து, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். தலையில் இது போட்டு வைக்கிறேன். சட்னி ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ் இல்லைனா நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம சட்னிக்கு மெயின் டிஷ் இல்லைனா நல்லா இருக்குமா? அதுக்காக தான் இந்த இட்லி. சட்னியை தொட்டு சாப்பிட்றது ஒரு வகைனா, சட்னியில் பிசைஞ்சு சாப்பிட்றது வேற ஒரு வகை. நான் எப்போவுமே வந்துட்டு இட்லிக்கு சட்னி சாப்பிட மாட்டேன், சட்னிக்கு தான் இட்லி சாப்பிடுவேன். ஸோ செம்ம காரமாக, சூப்பர் டேஸ்ட்டாக, சரியான புளிப்போட சூப்பரான வேர்க்கடலை சட்னி செம்மையாக இருக்குது. இதை நீங்களும் உணரணும்னா இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.